அனைத்து தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். வாக்கு சேதம் எகிர எகிர எகிரும் பல்ஸ். ஓட்டு போட்ட உடனே காரைக்குடிக்கு சென்ற சீமான். இது குறித்து தான் இந்த காலையில் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த தேர்தலையும் இல்லாத அளவுக்கு இந்த தேர்தலில் மிக வேகமாக வாக்குப்பதிவு அப்படிங்கிறது நடந்துட்டு வருது. மக்கள் பெரிய அளவு ஆர்வத்தோடு ஒரு மாற்றத்துக்கான தங்களுடைய வாக்கை செலுத்தணும் அப்படின்ட்டு காலையில் இருந்தே வரிசையில் நின்று மிகப்பெரிய அளவு ஒரு ஓட்டிங் டேம் அவுட்டை பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ எந்த முறையும் இல்லாத அளவுக்கு இந்த முறை வாக்கு கூடும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசியல் நோக்கக்கூடிய கணிப்பாக இருக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணம் எஸ்ஐஆர் சொல்லப்பட்டாலும் மக்களுக்கு பெருமளவு ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாக்களிச்சுட்டு இருக்காங்க. இது அரசியல் தலைவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. என்ன மாதிரி இந்த ட்ரெயின் போகும் அப்படிங்கிறத பெரிய அளவு கணிக்க முடியல அப்படிங்கிறத பெரும்பாலான அரசியல் நோக்கக்கூடிய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை வணங்குமார் சீமான் அவர்கள் இன்றைய தினம் தன்னுடைய நீலாங்கரை பூத்துள்ள சோழநல்லூர் தொகுதிக்கான வாக்கை அளித்துட்டு உடனடியாக தான் போட்டியிடக்கூடிய காரைக்குடி தொகுதிக்கு சென்றிருக்கார் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. காரைக்குடி தொகுதியில் ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டாக இருக்குன்னு சொல்லப்பட்டாலும் சீமான் அவர்கள் கடைசி 4 நாட்கள் மிக தீவிரமாக தன்னுடைய பரப்புரையை அந்த இடத்துல பண்ணியிருந்தார். அது நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய எச்சு கொடுத்திருந்துருச்சு. இந்த சூழலை இன்றைய தினம் மீண்டும் காரைக்குடிக்கு சீமான் அவர்கள் செல்வது அப்படிங்கிறது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இன்னும் தேர்தல் முடிவுகள் வர 10 நாளில் மேலே இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருக்கின்ற சூழலில் சீமான் அவர்கள் காரைக்குடிக்கு செல்கிறார் அப்படிங்கிறது அனைவரும் கவனத்தையும் காரைக்குடி பக்கமாக திருப்பி இருக்கு. எல்லா தொகுதி மாதிரியும் காரைக்குடியில் மக்கள் பெருமளவு ஆர்வத்தோடு எப்படியாவது சீமான் அவர்களை சட்டமன்றத்தில் அனுப்பிடணும் அப்படிங்கிற நோக்கில் வீரியமாக வாக்கு செலுத்துவதை பார்க்க முடியுது. ஸோ சீமான் அவர்களும் அதை நேரில் சென்று ஆய்வு நடத்த இப்போ புறப்பட்டிருக்கார் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. நிச்சயமாக மக்களுக்குமே ஒரு பூஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஸோ இன்றைய தினம் வாக்குப்பதிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டு வரலாற்றில் ஒரு புதுமையான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் களத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளுக்கு நாம் உணர்த்துவதாக இருக்குது. எது எப்படியோ தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிகழ்ந்து சரித்திரத்தில் முதல் முறையாக சீமான் போன்ற போராளிகள் சட்டமன்றத்தில் போய் அவர்களின் குரலை ஒலிக்க வைப்பது அப்படிங்கிறது அரிதினும் ஒரு அரிதான நிகழ்வாக இந்த முறை நடக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்லை. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளணும்னா அரசியல் கட்சிகள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். நன்றி, வணக்கம்.